Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மான். நம்ம பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிக்மங்களூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இது பார்க்குற எபிசோடு 9வது எபிசோட் பார்க்குறீங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹபி ஃபால்ஸ் போகிற வழியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹில்ஸ்க்கு மேலே போகிறோம். அது பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ சூப்பராக பியூட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ காரில் உள்ளே வந்தோம். நம்ம உள்ளே வந்ததுக்கு இப்போ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம், இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா டிபார்ட்மெண்ட்டோடைய ஹார்டிகல்ச்சர் வெல்கம்ஸ் ஸ்ரீ கிருஷ்ண ராஜேந்திர ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு போட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேமனகுண்டி ஹில்ஸ் வந்திருக்கோம். நம்ம நடந்து வந்தால் உள்ள என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா கேட்குறாங்க. இதே பைக்கில் வந்தால் 35 ரூபா, பெரிய வண்டி வெஹிக்கிளில் வந்தால் 50 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. ஆட்டோவில் வந்தால் 90 ரூபா, காரில் வந்தால் 120 ரூபா, நம்ம ஜீப் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 180 ரூபா சொல்கிறாங்க. இந்த ஸ்பாட்டு வேறு லெவலில் இருக்குது. கோவிந்தன் அண்ணா இவர் தான் பேரடைஸ் ட்ராவல்ஸில் இவர் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாரு. சூப்பராக நமக்கு மனசு, அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அற்புதமாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அண்ணன். சூப்பர்ண்ணே, எங்களுக்கு ரொம்ப அழகாக ஓனாக பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கிளைமேட்டுமே இங்கே எப்படிண்ணா, இங்கெல்லாம் மழை சீசன் அண்ணனே கீழே வராங்க. மழை சீசன் இது சீசன் தான் ரொம்ப கம்மி சார். இந்த டைம்ல நல்லா இருக்கு சார். ஓகே, அப் டு ஜனவரி வரைக்கும் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும். மார்ச் ஏப்ரல் எல்லாம் வெயில். ஓகே, இந்த கிளைமேட் நல்ல ஃபாக் நல்லா பார்க்கணும். டிசம்பர் ஜனவரி அவ்வளோதான் சார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா விசிபிள் இருக்கும். நீங்கள் ஒரு இப்போ நம்ம மேலே போனோம்னா கூட ஃபுல்லாக ஃபாக் என்ன பார்க்க முடியும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த டைமில் விசிபிள் இருக்கும். பாருங்க, இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை பெய்யறா போல தான் இருக்கு. மழை பெய்ஞ்சா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இது ஆளு ரொம்ப கம்மி இருக்கு. ஜீப் இருக்கு மேலே. இல்லைண்ணா, சத்தம் மாறண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், வாவ், திடீர்னு சத்தம் கேக்குதுங்களா? பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் திடீர்னு அதிகமாக இருக்கு. நாங்கள் வரும்போது இல்லை. சொல்லுவாங்க, அப்படியே இப்படி போவோம். அண்ணா இன்னும் 1 கிலோமீட்டர் அண்ணே, அங்கே போயிட்டுமா? அப்படியே வாங்க பொறுமையா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடந்தே வரோம், அவங்க காரில் வராங்க. போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்படி இருக்குல்ல, இதெல்லாம் காரில் போகிறோம், நடந்து போகணும் ஆசை. அதான் வந்துட்டுருக்கேன். வாங்க போவோம். வாவ், என்ன பியூட்டி, என்ன நேச்சர். ஐயோ சாமி, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடர்ந்த காடு. வா வரே வா, வேற லெவல். நம்ம வண்டியில் மணி என்ன உட்காந்துட்டு போறாரு. கார் முன்னாடி போயிட்டு இருக்கு, நம்ம பின்னாடி இப்படி ரிலாக்ஸாக நடந்தே போவோம். பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது நம்ம பேக்ரவுண்டு. இந்த மாதிரி நேச்சர்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நடக்கணும், அதுதான் ஆசை. நாங்கள் அப்படியே போவோமா? பாருங்க புதுமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் பாருங்களேன். ஐயோப்பா, என்ன தடிடா சாமி. ஐயோ, வேறு லெவலில் இருக்கே, அட்டகாசமாக இருக்கே, சூப்பராக இருக்கு. எனக்கு வார்த்தைகளை தேடிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வார்த்தைகளை தேடிட்டுருக்கேன். பாருங்களேன் எப்படி படர்ந்து போயிருக்குன்னு. இல்லை
என்னன்னே தெரில. ஆனால் இவ்வளோ சூப்பராக படர்ந்துருக்கு, வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சூப்பர். திடீர்னு அந்த சத்தம் எப்படி அதிகமாச்சுன்னே தெரிலல்ல. நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல அந்த 2 வீலருக்கு 10 ரூபா இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தா சத்தமே இல்லை, திடீர்னு பார்த்தா இவ்வளோ சவுண்டு. வா செமையாக இருக்குது. அங்கே பாருங்க, இப்போ கூட கேட்குது பாருங்க. அங்கே இருக்கிறது இங்கே நம்ம கேட்குது. நம்மளை விட்டு கார்லாம் வேற போயிடுச்சு. குரங்கிட்ட மாட்டினோம், முடிஞ்சு போச்சு கதை. பாருங்க எத்தனை இது பாருங்க. கூப்பிட்ட குரல் கூட வருவாங்களான்னு தெரியல அவங்க. சுச்சோ ரொம்ப தான் நடக்கணும் போல இது. வாங்க போவோம். பாருங்க இங்கேருந்து இந்த ஜீப்பில் தான் போனோமா ஹபி ஃபால்ஸ்க்கு. தெரியுதுங்களா, ஜீப்பு பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்குது. இது பாருங்க ஜீப்பு, எத்தனை குரங்கு பாருங்க. பாருங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது, இது போலலாம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க காண்டாமிருகம், புலி, ஆடு எல்லாமே அழகாக நேச்சுரலாக, மயில் எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க சீனிக்கா. What a beautiful, what a beautiful. இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஏரியா. பசங்களை குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கு ஏற்ற போல் இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, 2 கரடி, ஒரு கரடி மரத்து மேலே ஏறுற மாதிரியும் 100 கரடி கீழே இருந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் மேலே முதல்ல ஏற கரடி மேலே என்ன இருக்குன்னு தெரியல. தேன்கூடு, தேன் மேலே ஏறி தேனை சாப்பிட்ற போல் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஜிராஃபி. இதெல்லாம் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹில்ஸ் மேலே ஏறலாமா? நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸுமே பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்குது பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
எப்படி இருக்கு? அல்டிமேட்ல மனசே அப்படியே மனசு திகழ்ந்து போகுது. காற்று ஓவராக இருக்கு. நான் பேசுறது கேட்குதான்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. Oh my God. Oh my God. Oh my God. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், oh my God. அழகு ஃப்ரெண்ட்ஸ், அழகு, அழகின் பிறப்பிடம். அப்படி ஒரு நேச்சர். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மாதிரி அந்த மேகங்கள் பறந்து ஓடுதுன்ட்டு. வாட் ஏ பியூட்டி. என் விழிகளுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு விருந்து அமையும்னு எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, எப்படி ஒரு நம்ம வந்து ஒரு இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் இப்படிலாம் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையா இருக்கு. இன்னமும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு விஷயம் நமக்கு கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கு. இங்க பாருங்க, என்ன ஒரு ரம்மியமா பச்சை பசேல்னு. ஓ மை காட், வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே பார்க்கறதுக்கு பியூட்டி, அழகு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நிறுத்தி நிதானமா ரசிக்கணும். ஓ மை காட், ஒரு அற்புதமான ஒரு இடம் இது. கிளைமேட் அப்படியே மாறி போச்சு. இன்னைக்கு வேற மாதிரி மாறி இருக்கு. மஸ்ட் விசிட் கேமனகுண்டி ஹில்ஸ்ல டாப்ல வியூ பாயிண்ட் நம்ம இருக்கோம். சரியா? இப்போ வந்து ஒரு டைம் ஸ்லாப் செட் பண்றேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து இங்கே வந்து வீடியோஸ் எடுத்திருப்பேன், அதில் காமிச்சிருப்பேன். அதே போல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு வரலன்னு சொன்னோம். இன்னொன்று, இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறீங்களா, அந்த ஒரு நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு மலை தெரியுதில்ல, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இசட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரிக் பண்ணி போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை, இந்த பதிவு இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வீஸ் தான் வச்சிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.